வர வர ஆம்பளைகளுக்கும் சேஃப் இல்லாமல் போயிடுச்சு போல இருக்குங்க. நம்மளுக்கே இங்கே சேஃப் இல்லை. பாவம் பொம்பளை பிள்ளைங்களாம் பார்த்து பத்திரமா இருக்குமா. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் கிரீச்சியும். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஒரு ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்டான வீடியோங்க. ஏன்னா டபுள் டக்கர் ட்ரெயினில் போகணும் ரொம்ப ஆசை. ஸோ இந்த வீடியோவில் அது இந்த வீடியோவில் நான் டபுள் டக்கர் எப்படி பிடிச்சேன், எப்படி ஏறினேன், எங்கே போய் சேர்ந்தேன் அப்படின்னா நீங்கள் எப்படின்னு தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த விளாக் ஃபுல்லாக ஒரு நல்லா தாறுமாறான சம்பவங்கள் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு மோசமான விஷயம் நடந்துச்சு, அதையும் இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வெளியே எப்படி இருக்குமோ அதே செட்டப்லாம் வெளியே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே இந்த படுத்து கிடக்குறாங்க. அவங்க ட்ரெயினுக்காண்டி காற்று அப்படியே படுத்து கிடக்குறாங்க. எனக்கு லைட்டாக மதுரை ரயில்வே ஸ்டேஷன் ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனுமே ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுமே அவங்க ஆர்கிடெக்சர்லாம் அழகாக கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா முரட்டு கூட்டாங்க. எல்லாரையும் லைனில் போகணுன்னு சொல்லிட்டு தத்திக்கிட்டு இருந்தார் உங்கள் போலீஸு. நீட்டாக மரியாதையாக சொன்னார். அது வரைக்கும் சந்தோஷம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ பேர் படுத்து கிடக்குறாங்க பாவம். ஆனால் என்ன, நம்ம லைனுக்கு ஏதோ ஃப்ளைட்டில் ஏறி போகிற மாதிரி அப்படியே வளைஞ்சு போயிட்டுருக்காங்க. எவ்வளோ என்ட்ரிஸ். ஒரு வழியாக நம்ம செல்லக்குட்டியை கண்டுபிடிச்சாச்சுங்க. இறங்கி செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேயே போட்டாங்க. ஏற்கனவே நின்றுச்சு. நான் தான் கொஞ்சம் லேட்டு. ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னமோ நம்ம ஊர் பொங்கலுக்கு மாட்டை ரெடி பண்ணி அப்படியே நிப்பாட்டுவோம்ல குளிப்பாட்டி, அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எல்லா நீண்ட நாள் ஆசையும் இந்த பைக் பயணத்தில் அமைஞ்சிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன். அதுவும் ரொம்ப நாள் ஆசை. டபுள் டக்கர் ட்ரெயினில் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுவும் நிறைவேறிடுச்சு. ஏன்னா நான் பைக் பயணம் சொல்லிட்டு ட்ரெயினை காட்டுறேன். ஆமாங்க, என்னோட போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் தமிழ்நாட்டிலேருந்து பைக்கை ரைட் பண்ணிட்டே வந்தேன். ஸோ இப்போ ஒரு காரணமாக டெல்லியிலேருந்து அப்படின்னு ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரிப்பில் தான் நான் இந்த டபுள் டக்கரை புக் பண்ணேன். ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குது, பாத்ரூம் எப்படி இருக்குது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லா டபுள் டக்கருமே பொதுவாக ஏசியில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம போகிறதும் பார்த்தீங்கன்னா ஏசியில் தான். சீட் நம்ம சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 52. மேட்டர் என்னன்னா நம்மளுக்கு அயல் சீட்டு கொடுத்துட்டாங்க. அயல் சீட் என்னன்னா அந்த பாதையை ஒட்டி இருக்கிறது பேர் தான் அயல் சீட்டு. விண்டோ சீட் என்னன்னு தெரியும், பெட் சீட் ஒன்றும் தெரியும். ஸோ அயல் சீட்டுங்கிறது அந்த பாதையை ஒட்டி இருக்கிறது. ஸோ நம்மளுக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. ஏன்னா எந்த சப்போட்டும் வெளியே போய்க்கலாம், அந்த கேட்டு நின்றுக்கலாம். ஏன்னா விண்டோ சீட் கிடச்சா என்ன கொஞ்சம் அப்படியே லாக் ஆயிரும். ஏன்னா 3 பேர் உட்காந்து போகிற சீட்னால அது கொஞ்சம் லாக் ஆயிரும் விண்டோ சீட்டு. ஆனால் வீடியோலாம் எடுக்கலாம், அந்த வியூஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம். பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். ஃபுல்லாக அப்படியே என்ட்ரி ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே சீல் போட்டு வச்சுருவாங்க. ஏசி கம்பார்ட்மெண்ட்னால அவங்களுக்கு ஃபுல்லாக சீல் போட்டு வச்சுட்டாங்க. இதுதான் உங்களுக்கு என்ட்ரியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x2 கான்ஃபிகரேஷனில் சீட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இது அப்படியே நார்மல் ஹைட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்டுமே பிரியும். ஏன்னா அது டபுள் டக்கர்னால கீழே ஒன்று போகும், அப்படியே மேலே ஒன்று போகும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு இன்றைக்கி கீழே தான் இருக்குது. மேலே அப்படியே போயிட்டு உங்களுக்கு அப்படியே டிப்பு போட்டு காட்டுறேன். கீழே அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த டபுள் டக்கர் பஸ்ஸில் போகும்ல அதே ஒரு ஃபீல் தான். ஏன்னா அது சைட்லேருந்து வரும், இது அப்படியே சென்டர்லேருந்து ஏறி கீழே வருது பாருங்க. இதாங்க நம்ம டபுள் டக்கர். இதெல்லாம் நம்ம போக போகிறோம். ஆளுங்களாக இருக்கனால கொஞ்சம் அப்படியே டீசெண்டாக பேசுகிறேன், மெதுவாக, வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் நான் சொன்ன மாதிரி அயல் சீட் தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதான் அயல் சீட், அதாவது பாதையிலே இருக்கும். இதில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x2 தான். இங்கிட்ட 3 பேர், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பேர், நடுவில் அப்படியே ஒரு செப்பரேஷன் போட்டுருவாங்க. அங்கேருந்து இப்படி ஒரு ஃபேஸிங் இருக்கும், அப்புறம் அங்கேருந்து இங்கே ஒரு ஃபேஸிங் இருக்கும். எப்படி ஆனால் இங்கே பூட் ஸ்பேஸு, சாரி இதுதான் பூட் ஸ்பேஸு. சரி, இது லெக் ஸ்பேஸு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நார்மலானலாம் இருக்குது. ஓகேஸ் தான். ஆனால் இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னோடய லக்கேஜ் பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். மேலே தெரியுதா, அங்கே வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கே பேக் என்னால் பெருசாக வைக்க முடியல, அதனால் அந்த இடத்துல வச்சுட்டேன். ரொம்ப பெரிய பேக்கு தான். உங்களுக்கு அப்படியும் பேக்கையும் காட்டிடுறேன் பாருங்கள். நம்ம பேக் இங்கே இருக்குது, பட் நம்ம சீட் இங்கே இருக்குது. கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் இருக்கணும்.
முக்கியமான இடத்துக்கான பாத்ரூம் டூருக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா எல்லா ட்ரெயின் போனாலும் நான் முக்கியமாக அந்த பாத்ரூம் செக் பண்ணுவேன். ஏன்னா கொடுக்குற காசு கரெக்டாக இருக்கா, ரயில்வே வந்து ஒழுங்காக வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்களான்றதுக்காண்டி ஒரு பாத்ரூம் டூர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிசி சேரில் வந்து இருக்கிற பாத்ரூம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ரெண்டு கிளாஸ் இருக்குது. சிசி ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று இருக்குது. ஸோ சிசியில் இருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த 3E எக்கனாமியில் இருக்கும்ல அந்த கலர் ஸ்ட்ரக்சரில் அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. இந்தியன் டாய்லெட் தாங்க, காட்டணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அலம்பல் சலம்பல்லாம் இருக்குது. தண்ணிகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக வந்தால் சரிதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஓகே, தண்ணி வருது. க்ளீனிங் பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து ஒரு 2.5 கொடுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல்லு கொஞ்சம் இதெல்லாம் வரதான் செய்யுது, ஒன்றும் பண்ண முடியாது. சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டை கவர் பண்ணும்போது இப்போ நம்ம ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருந்து அப்படியே நவுந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தம் 7, 8 அப்படி உள்ள ஸ்டாப்பு தாங்க இந்த ட்ரெயினுக்கு மொத்தமாகவே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா போவோம், ஹரியானா ஒரு ஸ்டாப் இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் 2 ஸ்டாப்பு. அழகாக போய் நம்ம நிப்பாட்டிடுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து இந்த ட்ரெயின் வந்து உங்களை வந்து டெல்லியில் போய் சேர்த்து விட்டுரும். நம்ம ராஜதானியான டெல்லியில் போய் சேர்த்து விட்டுரும். பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 5:45க்கு வண்டி எடுத்துட்டாங்க. ஆமாம், நான் வீடியோ எடுக்கும் போது அந்த 46 வரும். கரெக்டாக 5:45க்கு வண்டி மூவ் ஆயிடுச்சு. பட் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தேன், அவ்வளோதான். பரவாயில்லைங்க, ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. அப்போ க்ளீன் பண்ணிட்டுருக்காரு, பரவாயில்ல. அதாவது வைக்கிறது சந்தோஷம்தான். மரியாதையாக நம்ம சீட்டில் உட்கார்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா ஆளுங்க வந்து போகிற வரதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஏன்னா இடமே பார்த்தீங்கன்னா செம்ம நேரம் அங்கே இருக்குது. இதுக்குள்ளே லக்கேஜ் இறக்கணும், இதுக்குள்ளே லக்கேஜை ஏற்றணும். ஸோ அந்த இடத்துல நிற்க முடியாது. பாத்ரூம் பக்கத்துலையும் பெருசாக நிற்க முடியாது. டிடி போலீஸ் சீலிஸ்னா ஏன்னா நம்ம லக்கி செக் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு சீட் எப்படி இருக்குது, அப்புறம் விண்டோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது, அப்புறம் எங்கள் கால் வைக்கிற லெக் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவாங்க. சொன்ன மாதிரி நம்ம லக்கேஜ் வைக்கிற இந்த பூட் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இந்த மாதிரி பெரிய பேக்லாம் வைக்க முடியாது. நான் காட்டியிருப்பேன், எங்கள் பேக்கே தூக்கி பின்னாடி தான் வச்சுருப்பேன். அது ஒரு பெரிய கஷ்டம் இங்கே. அப்படியே உங்களுக்கு நான் லெக் ஸ்பேஸ் காட்டலான்னு பார்த்தேங்க. நல்லா வசதியாக தான் இருக்குது. நான் நினச்சேன் ஆரம்பத்தில் உட்காரும்போது சும்மா சின்னமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். அது சின்னமாக இல்லைங்க, நல்லா கால் பண்ணி நானே பார்த்தீங்கன்னா ஒரு 5.8 5.9 175 இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கே ஹைட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுட் ட்ரே கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து நீங்கள் சாப்பாடு இதுங்கி சாப்பிட்டுக்கலாம். என்னோட இதெல்லாம் தெரியாமல் இருப்போம்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி இங்கே ஏதாவது சொறி வச்சுருப்பாங்க. பட் இந்தியன் ரயில்வேஸ் எதுவும் சொறி வைக்கலை, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இதுவே ட்ரெயினில் பாதி ஆடிட்டு வரும்போது இருக்கேன். ஓ, அட்ஜஸ்டபுளுங்க. உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கேயோ வேணாட்டி வச்சுக்கலாம் போல். அப்புறம் சொன்ன மாதிரி நான் இப்போ அந்த 3 பேர் கான்ஃபிகரேஷன் சீட்டில் இருக்கேங்க. இங்கிட்ட 3, இந்த சைடு பார்த்திங்கன்னா 2. இப்போ நான் அந்த 3 பேர் உட்கார கான்ஃபிகரேஷனில் இருக்கேன். நமது கூட பயணிக்கிற சக பயணிகள் இன்றைக்கி வரல. ஸோ அதனால் இப்போதைக்கு சந்தோஷம். சொல்ல முடியாது எப்போ வருவாங்க எப்போ ஏறுவாங்கன்னு தெரியல. கம்மியான ஸ்டாப்பு தான், ஆனால் யாருமே இல்லாட்டி நல்லாயிருக்கும், ஜாலியாக. சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 ஹவர்ஸ்க்கு இந்த சீட்டு வந்து தாராளங்க. ரயில்வேலேருந்து இது எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. பட் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கலர் வந்து வேறு பேட்டர்ன் கொடுத்துருக்கலாம்னு தோணுது. ஏன்னா டக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இதில் வீடியோவில் பார்க்குறனால ஃப்ளாஷ் போட்டு யூஸ் பண்ணுறேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளைட்டாக ஃபேடான கலர் மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்ல கலர் கொடுத்துருந்தா இன்னும் ரொம்ப நாளைக்கு இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் சொன்ன மாதிரி வடக்கு நண்பர்கள் என்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். துப்பி வச்சுருக்காங்க. இவங்கள திருத்தவே முடியாது. நம்மளே இவங்கள திருந்ததுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா திருந்த மாட்டாங்க. ராஜஸ்தானில் எங்கே பார்த்தாலும் இந்த குக்காவை டப்புன்னு தட்டி 2 அடியை போட்டு அதை வாயில் போட்டு நானும் கரைச்சி அப்படியே துப்புறதான் இங்கே வேலையாக வச்சுருக்காங்க. ஏசி கம்பார்ட்மெண்ட்டு இங்கேயும் போய் துப்பி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட அந்த சிவிக் சென்ஸுங்கிறது வந்து இருக்கா இல்லையா, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. சரி, படிக்காதவங்க தான் பாவம் தெரியாமல் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா இங்கே படித்தவங்க கூட அப்படி தான் பண்ணுறாங்க.
என்னென்னமோ பேன் பண்ணுறீங்க. தெருவில் போய் ஸ்ட்ரீட் டாகை பேன் பண்ணிங்க. ஒரு சைடு பார்த்தா அது நல்லது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து உண்டாக்குதுன்றீங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து கரெக்டான அளவில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த ரேபிஸ்குள்ளே இந்த ஊசி, அப்புறம் வந்து இந்த கருத்தடை சொல்லுவாங்களே, ஃபேமிலி பிளானிங்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணி கரெக்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வைங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்குது, மக்கள்லாம் சேர்ந்து அதை வந்து இது பண்ணிக்கிறீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அது அந்த நாய், அந்த தெரு நாய்க்கள்னால வந்து கடிப்பட்ட ஃபேமிலி வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தெரியும். ஏன்னா ராபிஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப கொடூரமான நோய்ங்க. அதுக்கு வந்து மருந்தே கிடையாது. அது அனுபவிச்சவங்க மட்டும்தான், அந்த குடும்பத்துக்கும் அதை அனுபவிக்கிறவங்க மட்டும்தான் அதோட ஃபீலிங் தெரியும். நாய்க்கு நீங்கள் வச்சுருக்க அன்பு வந்து ரொம்ப நல்லது தான். எனக்கும் வந்து டாக்ஸ், பெட் டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது எந்த டாகாக இருந்தாலும் சரி. ஒரு சிலர் அந்த ஃபாரின் ப்ரீடு தான் பிடிக்கும் அப்படின்னாங்க. நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊர் பழைய டாகில் ஆரம்பித்து நம்ம ஊர் நாட்டு நாய் ஆனது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் அதெல்லாம் பேன் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்க. இந்த க்ளீன் இந்தியான்னு ஒரு ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா இல்லையா அவங்களுக்கு? இந்த வடக்கு நண்பர்களுக்கு அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியல, உள்ளேயே துப்பி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்தவங்க இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் போடுங்க, இந்த கம்பெனியெல்லாம் பேன் பண்ணுங்க, எல்லாருக்குமே நல்லது. இப்படி துப்பி வச்சா நம்ம என்ன பண்ணுறது? தான் அந்த விண்டோ சீட்டில் உட்கார ரொம்ப ஐயோ. பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து சின்னமாக இருக்கனால அந்த அண்ணனால பேக்கே இங்கே வைக்க முடியலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மணி வந்து 6:27 அப்படி சைடில் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ இங்கே வந்து 3வது ஸ்டாப் நெருக்கி நம்ம போயிட்டுருக்கோம். பட் இங்கே வந்து கிராசிங் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் இடையில வந்து ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டிருக்காங்க. இடம் பேர் வந்து GHIR. நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்பப்போ வந்து இந்த ப்ரொனவுன்ஸில் வந்து ஏன்னா வந்து அவங்க பார்த்தீங்கன்னா DAMAN டேமன் டியூன் தான் சொல்லுவோம். பட் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க ஏரியாக்காரங்களுக்கு தான் தெரியும் அது வந்து எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு. எனக்கு தெரிஞ்சு அது பேர் வந்து ஜிர்ரு, அவ்வளோதான். அதனால் இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கிராசிங் வந்து நினைக்கிறேன். நல்ல ஒரு ஐசோலேட்டடான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு ஸ்டாப்பை போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, காட்சிகளே அவ்வளோ அழகாக இருக்குங்க. என்னமோ நம்ம ஊர் சைடு தேனி பக்கம்லாம் போனால் எப்படி இருக்கும் அந்த கோடை காலத்தில், அந்த மாதிரி மயிலெல்லாம் இருக்குது. காட்டுறேன் உங்களுக்கு, மயில் காட்டுறேன்னு சொன்னேன், மன்னித்து விடுங்கள். நான் கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது அந்த மயில் ஓடிடுச்சு. வேணா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறது வந்து கேரளாக்காரருங்க. ஆளு பார்க்க கொஞ்சம் அப்படியே லைட்டாக வடக்கன்ஸ் மாதிரி இருந்தேன்னு சந்தேகப்பட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். மலையாள படம் பார்த்துட்டு இருந்தேன். சரி மலையாள படம் எல்லாரும் பார்ப்பாங்க, படம் யார் நாட்டி பார்க்கலாம், படத்துக்கு மொழிகள் தேவையில்லை அப்படின்னு நினச்சி நானும் விட்டேன். கடைசியில் வந்து யார் டிடி வந்து பேர் கேட்டார். அப்போ ஒரு பேர் சொல்லும் போது எனக்கு வந்து கிளிக் ஆகிடுச்சு. மலையாளியாக இருப்பாரோ அப்படின்ட்டு கடைசியில் போயிட்டு நீங்கள் கேரளாவா எந்த ஊர் அப்படின்ட்டு அப்படியே கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிட்டேன். சரி எதுக்கு அவரை உள்படுத்தி இந்த வீட்டில் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அழகாக படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால நம்ம ஒரு தொந்தரவு பண்ண வேணாம், விட்டாச்சு. எங்கே சுற்றினாலும் இந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப நோட் பண்ணுறேங்க. மலையாளிஸ் ஆர் இன் சவுத் இந்தியா ஃபஸ்ட்டு அதிகமாக ட்ராவல் பண்ணுறது மலையாளிஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கு பீப்புள், அதுக்கப்புறம் கன்னடிகாஸ், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஆளுங்க. நம்ம ரொம்ப கம்மியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் அந்த ட்ராவல் கல்ச்சர் வந்து இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக வந்து ஃபேமிலி கூட்டிகிட்டு போனால் இந்த கோயிலு குளம் தான் கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பிள்ளைங்களை வந்து அவங்க அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறனால அவங்களும் கூட்டு போகிறாங்க, தவிர இல்லை அவங்களும் கூட்டு போக மாட்டாங்க. ஒரு சில ஃபேமிலி ட்ராவல் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்க கூட்டு போவாங்க. ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளாம் சேர்ந்து அதை அப்படியே உயர்த்தோம். எனக்கு தெரிஞ்சு நீ வரப்போகிற ஜென்ரேஷன், நம்ம ஜென்ரேஷன், நம்ம தாண்டி போகிற ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி வந்துடும். பட் அந்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணவும் நம்ம கொஞ்சம் கம்மி தாங்க.
அதுவும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், நம்ம ஊரில் ஜல்லிக்கல் போடுவாங்க ரயில்வே ட்ராக்குக்கு. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான கலரில் அப்படியே ஜல்லிக்கல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி ஒரே கலரில் இருக்கும், இங்கே அப்படியே மல்டி கலரில் இருக்குது. ட்ரெயின் அப்படியே அனல் வேகத்தில் போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு 80ல் போவார்னு நினைக்கிறேன். ஆனால் ஆப்போசிட்டில் இந்த ட்ரெயினை கேரண்டிங்க கண்டிப்பாக 110+ தான். அந்த ஸ்பீடு அந்த ஸ்பீடு தருமாறாக ஓட்டிகிட்டு இருந்தாரு. நான் யதார்த்தமாக அந்த கோவில் எடுக்கிறதுக்காண்டி வீடியோ எடுத்தேன். எனக்கு காசு இருக்குன்னே தெரியாது. அடி நொறுக்கி விட்டா. என்ன ட்ரெயின் தெரியலங்க, தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இது ஒரு முக்கியமான ஸ்டாப் இதுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக அடுத்த இதுக்கே போயிடுவோம் அப்படி தம்பி. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டைமுக்கு கரெக்டாக எடுத்துடுறாங்க வண்டியை. அந்த விஷயத்தில் வந்து இவனை குறை சொல்லக்கூடாது. நாங்கள் எடுக்கும் போதெல்லாம் மட்டும் டைம் மாறும், மற்றபடி தான் கரெக்டாக இருக்கும். 2ஆம் ப்ராஃபர் நிப்பாட்டிட்டு அப்படி நீங்கள் வருவாங்க. இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா நீங்கள் பாட்டு ஏறி வாங்கப்பா பாய்ஸ். ஸ்டே ஹைட்ரேட்டட். किलो 20 रुपये पानी है क्या पानी क्या कॉफी है. கொஞ்ச நேரம் உள்ள போய் அப்படியே உட்காந்துருந்தேன். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், காப்பி கீப்பி ஏதாவது வந்துச்சு, சாப்பாடு தான் வந்தால் சாப்பிடலான்னு பார்த்து அப்படி திரும்புற மழை கொளுத்தி விட்டுருச்சு. தாறுமாறான மழை. அந்த அப்படியே அந்த ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகான வியூஸ்லாம் இருந்துச்சு. சரி ஒரு விண்டர் சீட்டு கிடச்சிருந்துருக்கணுங்க. நம்ம அயல் சீட்னால க்ளோஸ் அப் ஜூமில் போட்டு அதை எடுக்க முடியல. பட் இடம் பார்த்தீங்கன்னா என்னங்க இவ்வளோ அழகாக இருக்கு. மை காட். ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் விசிட்டான பிளேஸுங்க. நீங்கள் ராஜஸ்தான் வந்து ஒரு 10-15 நாள் கூட நீங்கள் பிளான் பண்ணி வரலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது ராஜஸ்தானில். அதை வந்து இனிமேல் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் போடுவேன். ராஜஸ்தான் சீரீஸ் வந்து கண்டிப்பாக போடுவேன். இப்போ ஒரு சில பல காரணத்தினால் என்னால் வந்து அந்த ராஜஸ்தான் சீரீஸ் போட முடியல. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க, மகாராஷ்டிரா சீரீஸ் முடிச்சுட்டு நேராக நான் ராஜஸ்தான் வர்ற வரைக்கும், அதாவது உதய்பூர் போயிட்டு ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் வர்ற வரைக்கும் உள்ள வீடியோ நான் என்னோட சேனலில் போட்டிருப்பேன். டக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது இங்கே டெல்லி போகுது, டெல்லியிலேருந்து ஊருக்கு போகிற மாதிரி நான் வந்து அந்த வீடியோ தான் போடுவேன். ஆமாங்க, அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ட்ரெயின், நம்ம ஊருக்கு முக்கியமான ட்ரெயின் தான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் பதிவு பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ் மட்டும் போடலான்றீங்க, ஒரு முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வந்து ராஜஸ்தான் சீரீஸ் போடுறேங்க. பார்த்தீங்கன்னா நம்மளும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100, 105 அப்பப்போ டச் பண்ணிட்டு வரான். இப்போ 95 இருக்கு பாருங்க, 101 டச் ஆயிடுச்சு. அதெல்லாம் முரட்டு ஸ்பீடு தாங்க. நம்மளும் நம்ம தம்பியை கொஞ்சம் லைட்டாக எடை போட்டோம். தம்பி 100ல் போயிட்டு இருக்கான். ஆனால் ஆப்போசிட்டில் போனவன் கேரண்டிங்க முரட்டு ஸ்பீடில் போனான். பட்டு இது வந்து இதோட டாப் ஸ்பீடு தான். பட் ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 130 வரைக்கும், 110 130 வரைக்கும் போகிறவங்கள கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு போட்டுருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு டாப் ஸ்பீடு ஒரு 110 வந்து அச்சீவ் பண்ணும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக அது பண்ணாது. டிடி கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இதே நம்ம ஊர் டீட்னா தம்பி தள்ளி போய் நில்லுப்பா அப்படின்னு செம்படிச்சிருப்பாங்க. இந்த டிடிக்கு பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல மனசு பார்த்து விட்டாரு. பாருங்க 107, 106 போகுது, 108 போயிடுச்சுங்க, 109. தம்பி அதை 10 அடிச்சிடும், அவ்வளோதாங்க அடிச்சிட்டாங்க. 112, 11. இதுக்கு மேலே என்ன வேணும் நம்மளுக்கு? இந்த நேரத்தில் நம்மளால் ஆஃப் ஆகலாம். பாருங்க 109, 110, 108, 10 சொல்லிட்டேன் தம்பி. கொஞ்சம் 10 போனால் நல்லா இருக்கும். வாங்க.
ஏதோ டிடி வந்து கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருக்கிற காலத்தில் விட்டாரு. இதே நம்ம ஊர் இல்லை மற்ற ஏதாவது பெரிய இடமா இருந்தாலும் கொஞ்சம் பிடிச்சி செஞ்சுருவாங்க. YTV ஏசி பேசஞ்சர் கொஞ்சம் கிளாஸாக இருப்பாங்கன்னு விட்டுட்டாரா என்னவோ தெரியல. ஆனால் நம்ம வ்ளாகிங் எடுக்கிற கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். ஒரே கஷ்டமாக இருக்குங்க, என்ன பண்ணுறது. நானும் ரொம்ப நேரமாக குடி தண்ணிக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அநியாயத்துக்கு தெரிவிக்குது. நான் வந்து கிளம்பி வந்த அவசரத்தில் குடி தண்ணியை மறந்து விட்டேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது எல்லாரும் மறக்காம வந்து குடிக்கிற தண்ணி வந்து பாட்டில்லையோ இல்லை ஏதோ ஒரு பெரிய 2 லிட்டரோ 5 லிட்டரோ என்னமோ ஒரு பாட்டில் வெயிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு. ஒரு 1 லிட்டரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் பாட்டிலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெவிக்கும் போது குடித்தா அப்படியே சாந்தமாக இருக்கும். இல்லாட்டி தண்ணி எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தே பாதி இதில் தவிப்புலேயே செத்துருவோம். இந்த காரில் வந்து பேண்ட்ரி இருக்குங்க. ஸோ பேண்ட்ரி மீன்ஸ் அந்த சாப்பாடு கொடுக்குற இடம் இருக்குது. அதனால் தண்ணி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இங்கே ஒருத்தர் வந்து செர்வ் பண்ணிட்டு டீ செர்வ் பண்ணிட்டு அண்ணே குடிக்க தண்ணி வேணும்னே அப்படின்னு கேட்டேன். வரும் தம்பி அப்படின்னு சொன்னார். நன்றிண்ணே, தண்ணி வந்தால் போதும் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேங்க. ராஜஸ்தான் ஃபுல்லாக தண்ணி தாண்டா, மழை பெஞ்சிருக்கும் போல இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் அப்படியே மிதந்து கிடக்குங்க பாருங்கள். ராஜஸ்தானில் பாலைவனம் என்று சொல்லும் உங்கள் நண்பருக்கு இதை டேக் பண்ணி விடுங்க மறக்காம. வண்டி ஒரு சைடாக ஸ்லாண்ட் ஆயிடுச்சுங்க பாருங்க. அப்படியே இப்படி ஸ்லாண்டாக இருக்கு. நான் வந்து கரெக்டாக நேரில் பிடிச்சிருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஸ்லாண்டாக தெரியும். அப்படியே இந்த சைஸில் இருக்கு. ஏங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த முள்வேலி செடி இருக்கு. நம்ம ஊரில் இருக்கும்ல இந்த கருவ மரம் அழிக்கணும் அப்படி இப்படின்னு ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க நம்ம ஊரில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராஜஸ்தானிலும் கருவை மரம் இருக்குது. இருந்தாலும் நல்ல தண்ணி இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண ரொம்ப கஷ்டம். என்னதான் நீங்கள் ப்ரீமியம் காஸ்ட்டில் எவ்வளோ காசு கொடுத்து வந்தாலும் உங்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா இந்த மோசக்கிடமாக தான் இருக்குது. என்னடா தெரியுதா தெரியல உங்களுக்கு பாருங்கள். எல்லா காரிலும் துப்பி வச்சுட்டாங்க. மழை பெய்யுது. மழை பெஞ்சதில் அப்படியே ஒழுகுறாப்படி. அதுவும் இல்லாமல் அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லைங்க. ஆனால் கூட அந்த ஓரத்தில் துப்பிட்டு போயிடுறாங்க. இதை பாவம் எவ்வளோ தான் அவங்க க்ளீன் பண்ணுவாங்க. மனசாட்சி இல்லாதவங்க. நம்ம தான் அதை க்ளீனாக வச்சுக்கணும். அதை எனக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் எனக்கு புரிய போகிறது இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுறது. வடக்கன்ஸ் நண்பர்களே, இதை பார்க்குறதா இருந்தால் तुम लोग थोड़ा अच्छा से ध्यान रख लो. हमारा गाड़ी है, हमारा देश का गाड़ी है ट्रेन. थोड़ा उसको क्लीनलीनेस मेंटेन कर दो भाई और बहनों बस. இங்கே உட்காந்து அக்கா வந்து எந்திரிச்சு போயிடுச்சு. அதனால் இந்த இடத்துல போய் உட்காந்துருக்கேன். இங்கே அடுத்து யார் வருவான்னு தெரியாது. வந்தாங்கன்னா எந்திரிச்சு இந்த நேரம் பேச விடல. அதுக்குள்ளேயும் அடுத்தாலும் வந்துட்டாங்க. அதனால் ஆமாம் இந்த சீட்டு தான் அன்னைக்கு ஃபுல்லாக. ஆம்பளைகளுக்கும் சேஃப் இல்லாமல் போயிடுச்சு போல இருக்குங்க. வந்துட்டு இங்கே நின்றுட்டு இருந்த வயசான ஒரு 50-60 வயசு இருக்கும். சரி நான் பாட்டு அழகா வீடியோ எடுத்து வந்துட்டு ஒரு மாதிரி இருப்பான் போல இருக்கு. வந்துமா தடவிட்டு இருந்தான். நம்மளுக்கே இங்கே சேஃப் இல்லை. பாவம் பொம்பளை பிள்ளைகளாம் எப்படிதான் வெளியே சுற்றுற அளவுல பார்த்து பத்திரமா இருங்கம்மா. நீங்க இந்த அங்கிள் சொல்ல தாங்க முடியல. வரட்டும், அடுத்ததான் அதான் பண்ண குத்தலான் இருந்தேன். இப்படியெல்லாம் அந்த அப்பப்போ பீட்டி பண்ணி விட்டுறாங்க. நல்லா பயணம் போயிட்டு இருந்துச்சு, இடம் சூப்பராக இருந்துச்சு. நான் கூட அழகாக வீடியோ எடுக்க வந்து அடுத்த வரட்டும் மண்டியில் புழுப்புன்னு வச்சு விட்டுருலான்னு பார்க்குறேன். சும்மா சாரி நண்பர்களே, கெட்டாத பேச வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வார்னிங் அண்ட் அவேர்னஸ் வீடியோங்க. வார்னிங் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்னேஸ் இருக்க ஆண்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. யார் வந்து
அதாவது ஸ்ட்ரைட் மென்னை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். நாங்கள் வந்து அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு அப்படியே எப்படி சொல்லுவாங்க, மெழுகுவர்த்தி யாத்திரை மாதிரி பண்ணி எங்களுக்கு வந்து நீதி வேணும் நியாயம் வேணும்லாம் கேட்க மாட்டோம். அதே மெழுகுவர்த்தி எடுத்து பற்ற வச்சு அப்படியே உங்கள் கல்லறையில் வச்சுட்டு நாங்கள் பாட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, பெண்கள் யார் வந்து தனியாக வந்து ட்ராவல் பண்ணுறீங்களோ, தனியாக நீங்கள் வெளியே வரும்போது உங்களை யாராவது ஹராஸ்மெண்ட் பண்ணால் நீங்கள் கவலையே பட வேணாம். அப்படியே 2 முட்டி இருக்குல்ல, அதில் ஒரு முட்டி எடுத்து எங்கே மிதிக்கணுமோ அங்கே மிதிச்சிட்டிங்கன்னா இருக்கிற பால்ஸ்லாம் வந்து நசுங்கிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணை தொடுறதுக்கே யோசிப்பான். அதை நினச்சி நீங்கள் கவலையே பட வேணாம். இல்லை பக்கத்தில் யாராவது சொல்லிவிட்டு அப்படியே செருப்பை கலட்டி எல்லாரும் முன்னாடியும் சாணி முக்கி அடிச்சிட்டிங்கன்னா அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் 40 நிமிஷம் ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரில, கிராசிங்கா இல்லை வண்டி எதுவும் ஓட்டையாகிடுச்சா என்னன்னு தெரில. மக்கள் எல்லாரும் இறங்கி விட்டார்கள். யாராலையும் பொறுமையாக இருக்க முடியல. பின்னாடி பாருங்கள், ஒரு கூட்டமாக உட்காந்து சிகரெட்டு போடுறது, அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்குறது அப்படி இப்படின்னு இறங்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பு, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பு. அதனால் இது கவலைக்கிடமாக இருக்குது. 10 மணிக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த வேலைக்கு போகணும், ஏதாவது அர்ஜென்ட்டாக தான் மீட்டிங் அதெல்லாம் போகணுன்னு வெயிட் பண்ணி இந்த ட்ரெயின் நம்பி வந்தவங்களுக்கு இன்றைக்கி ஆப்ஸு தான், ஒன்றும் பண்ண முடியாது, செம்படிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு நைட்டு தான் ட்ரெயின், அதுவும் எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அது வேறு பிரச்சனை. அதனால் நான் பொறுமையாக போனால் எனக்கு நல்லதுதாங்க. நான் பாட்டு அழகாக தூங்கி எழுந்திரிச்சு எங்கிட்ட பக்கத்தில் சுற்றி பார்த்துட்டு போவேன். பட்டு இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது யோசிச்சு தான் பண்ணணும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு. ஆனால் வண்டி ஓட்டினா நம்ம பிரச்சனை வரதான் செய்யும். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. கிராசிங்காண்டி வெயிட் பண்ணுறாங்களா இல்லை வந்துட்டு வேறு எதுவும் பிரச்சனையான்னு தெரில. அதனால் பக்கத்தில் கேட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு இடத்துல 40 நிமிஷம் பாட்டினாங்க. 10:30க்கு டெல்லியில் இருக்கணும் சொல்ல போனால், இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:30க்கு மேலே ஆகி போயிடுச்சு. இப்போ வந்து அங்கேருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வந்து ஸ்டாப்பை போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து அரை மணி நேரமாக நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். மண்டை காய்கறி பரவாயில்ல, நம்மளுக்காவது பரவாயில்ல. அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து லேட்டாக நல்லா டைம் இருக்குது, நம்ம லேட்டாக தான் அடுத்த ட்ரெயின்லாம் இருக்குது. சரி இதை பிடிச்சிருவோம் கூட வச்சுக்கல. பாவம் இங்கே இருக்கவங்கலாம் வேலைக்கு போகணும், அவங்க குடும்பம் மட்டும் பார்க்கணும். இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா மனசாட்சி இல்லாமல் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். அங்கெல்லாம் 2 மணி நேரம் உட்காண்டாரு. அங்கே ரயில்வே ட்ராக்கில் போய் உட்காந்துட்டாரு காற்று இருக்கு. அவரெல்லாம் நொந்தே விட்டார். அவர் ஃபோனை போட்டு எடுத்து போய் அவர் பொண்டாட்டிக்கு நேரம் பேசிகிட்டு இருப்பார். சின்ன பையன் மாதிரி இருக்கா, கேர்ள் ஃப்ரெண்ட் பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பாக அவர் ஒய்ஃபுக்காக பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள். அங்கே தம்பிலாம் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டான். டிக்டாக் பார்த்துட்டு இருக்காரு அவர். அந்த அங்கிள் தூங்கியே விட்டாருங்க. அவங்க இப்படிலாம் பண்ணால் என்னதான் பண்ணுறது. இங்கே பாருங்கள், நம்ம பாய்ஸ் வந்து மெய்யலகன் சீன்ஸ் போட்டுட்ருக்காங்க. வந்து பேசிகிட்டு இருக்காங்க, தானே அப்படிங்கிற அவர் பாட்டு பாடுறாரு. ஹிந்தி பாட்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இங்கிட்டு பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஊர் நீங்கள்? அப்படியா, நானும் அங்கே தான் போகிறேன். நீங்கள் இந்த ஏரியா? ஐயோ அவங்க ஒரே பில்டிங் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க போல். இங்கே ஒரு அண்ணன் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா என் தம்பி இறங்குறதுனா இறங்கு, இல்லை ஏறுறதுனா ஏறுன்னு அவர் ஒரு செட்டில்மெண்ட்டில் உட்காந்துட்டாரு. அப்படியே நின்றுக்கிட்டு ஒவ்வொன்றையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். கஷ்டம்தான். அப்பப்போ இந்தியன் ரயில்வேஸ் வந்து இந்த மாதிரி தாக்கத்தை போட்டு விட்டு ரொம்ப நேரம் டெல்லி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஒரு படத்தில் ஃபகத் ஃபாசில் சொல்லுவார், அதாவது நம்ம பேங்க்கில் வந்து காசு வேணால் ஃபைன் போடுறான்ல, அதே மாதிரி நம்ம ஏடிஎம்மில் காசு போடும்போது காசு இல்லாட்டி அவன் நம்மளுக்கு காசு தரணும்னு சொல்கிற மாதிரி, நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டால் நம்ம விட்டு ஓடிடுவாங்க. நம்ம போயிட்டு நின்னா கூட ஒரு சில டிடி வந்து சரி நிப்பாட்டி அவங்க ஏற்றுவோம், ஒரு சிலர் பறந்துருவாங்க. இப்படி நம்மளோட பொண்ணான டைமான ஒரு 2 ஹவர்ஸை வேஸ்ட் பண்ண வச்சுட்டாங்களே. இதுக்கு வந்து கவர்மெண்ட் எதுவும் நஷ்டஈடு தருமா? கண்டிப்பாக தரமாட்டான். ஃபஸ்ட் இந்தியாவில் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய கடினமான வேலை. இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். இதெல்லாம் பார்த்து பழகணும். இனி வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்ண போகுதுன்னு தெரில. இதை விட கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. முடிச்சுங்க, பரவாயில்ல. நான் தூங்கலான்னு பார்த்தேன், தாடி நன்றாக வளர்ந்து விட்டது, வெட்டணும். ஷேப் பண்ணேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான். ரொம்ப நேரம் கழிச்சு ஏதோ ஒரு ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. என்ன ஸ்டாப்னே தெரில. NWR ஃபோனு வேறு நெட்வொர்க் ஆகலை, அதனால தான் என்ன ஸ்டாப்புன்னு தெரிலங்க. வந்து ஏறியாச்சு. சரி வந்து இங்கே கீழே இறங்கியாச்சு. இந்த இடத்துல மட்டும்தான் ஏதோ கடை இருக்குது, ஏதோ வாங்கி சாப்பிட்ற மாதிரி. ஸோ இந்த அண்ணன்கிட்டையும் உள்ள ஒரு அண்ணன் இருந்தார் பார்த்தீங்களா, இவர்கிட்டையும் தான் நான் பேசியிருந்தேன். அந்த ஃபோன் ஓடிக்கிட்டு இருக்காருல, இப்படி எடுத்துட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்தாச்சு.
மீட் பண்ணி ஒரு நேரம் இவங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் குர்காவில் இறங்கிட்டார், அவருக்கு தான் வேலை இருக்குன்னு. நம்ம மண்டே வந்து நம்ம கூட கடைசி ஸ்டாப் வரைக்கும் வருவாங்க. Go together to the lodge. Yeah, we are going together, and I am ready to show him something around Delhi, like the Compton show and the cosmopolitan culture. I also told him let's go to the Supreme Court, but he tells me he's the supreme person himself. அப்படிலாம் ஒன்றும் தெரியல, சும்மா சொல்றாரு. ஸோ ஐயோ ஸ்டாப்பே இல்லை, நோ ஸ்டாப். டேக்கிங் த வெஹிக்கிள் லைக் நாட் even 2 minutes. வந்து இந்த குருகாவை கொஞ்சம் பெரிய ஸ்டாப்னு நினச்சேன். வந்து நிப்பாட்டின சோறுக்கு இறங்கிட்டாங்க. ஆனால் ஆளுங்க எத்தனை பேர் இறங்குறாங்கன்னு பாருங்களேன். அப்படியே ஸ்டேஷனு கூட நான் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினச்சேன். இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இது எப்போ கட்டி முடிச்சு எப்போ வரும்னு தெரியல. பட் குர்காவ் இஸ் ஒன் ஆஃப் த ஹைடெக் சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொல்லி எனக்கு தெரியும், பெரிய பெரிய ஸ்கை ஸ்டாப்பர்லாம் இருக்கான். கேள்விப்பட்டிருக்கேன் என்சிஆருக்குள்ளே வரும். அதாவது ஆக்சுவலாக குர்கா வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வந்து ஒரு இடம் தான். பட் அது ஒரு முக்கியமான கண்ட்ரோல்னால அது என்சிஆர்னு போட்டுருவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா காசியாபாத், நொய்டா இதெல்லாம் இந்த சைடு வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா குர்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்சிஆர் வரும். தெரிந்தவர்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் செய்யும். நான் உங்களுக்கு போயிட்டு மொத்தமாக டெல்லியில் இறங்கிட்டு உங்களுக்கு இதை முடிச்சு விட்றேன். ஓகே பாய். வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி வந்து சேர்ந்தாச்சுங்க. மெயின் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இஸ்லாமுக்குலாம் கிடையாது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அங்கே தான் இறங்கியிருக்கோம். நம்மளுக்கு இந்த ப்ரோ தான் நம்ம வந்து பஸ் ஏற்றி விட போகிறாரு. நம்ம வந்து நியூ டெல்லியில் போய் அடுத்த ட்ரெயின் ஏறணும். ஸோ கூட்டம் இங்கேயும் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்னங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறையா இந்த மாதிரி சுவாரஸ்யமான கண்டென்ட், அதாவது ட்ராவல் கண்டென்ட் வந்து வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன். நன்றி, மீண்டும் வருக.